வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேர்வே இல்லாமல் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மருத்துவமனையிலேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூவும் கிடையாது. டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலயமா தான், அதாவது உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வெளியில் போகிறோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவங்க கூடி சீர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா பிரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அத்தனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராஸ்பெக்டிக் அண்ட் கிராஃபிக்ஸ் மேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் டிபெண்ட் பண்ணி தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிக் அண்ட் கிராஃபிக்ஸ் மேனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 ரூபாயிலிருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு பர்மனெண்ட்டும் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 36 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்னும் வேரியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்றதையும் இவங்களே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு போதும் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4/4/2025 25/4/2025 அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 ரூபாயிலேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கான ரிசர்வேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரி அந்த ரிசர்வேஷன் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் ஆல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா SC ST SCA BC அண்டு MBC DNC இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா OC 32 இயர் அண்ட் 40 இயர் 59 இயர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அண்ட் ப்ராஸ்தட்டிக் அதாவது கிராஃபிக்ஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட் ஹையர் செகண்டரி கிளாஸஸ் அதாவது ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ட் அதாவது மற்றும் 2 இயர் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ப்ராஸ்தட்டிக் அண்ட் அத்தாரிட்டிஸ் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். நீங்கள் டேரெக்டாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் இது முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ லெவலில் நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 இயர் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கணும்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வித்தவுட் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமிங் எல்லாம் நிறையவே இருக்குது. உங்களுக்கான மெடிக்கல் கிளைமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் டிப்ளமோ ப்ராஸ்பெக்டிக் அண்ட்
அத்தாரிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருந்தாலே போதும். அண்டு HSC அண்டு PUC இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் 30% வரைக்கும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC STA அண்டு SCA அண்டு DW அண்டு DAP PH இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஃபீஸும், மற்ற ஆல் ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 600 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் டேட் எப்போ, எண்டிங் டேட் எப்போ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக லாகின் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்ற PDF வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நியூ யூசர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த போஸ்ட் மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். உங்களுடைய நேம், உங்களுடைய நேஷனாலிட்டி, உங்களுடைய ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. மேல் ஃபீமேல் வந்து 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். வித்தவுட் OTP வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான மெயில் ஐடி, வேலிடான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ காஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப் தான். இது வந்து டெம்பரரி பேஸில் வந்து எடுக்கிறாங்க. பர்மனெண்ட்டும் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் வேலை. ஸோ காய்ஸ் தேங்க்யூ.